ராம் ராம். ராம் ராம். இந்த எபிசோட்ல உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. குருவாரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் பிருஷதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமஹ. தக்ஷாமூர்த்தியா இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரியவாளோட பாட்டை நீங்க இன்னைக்கு பாட போறேன். திருவம்பாவையை பாடி அவரை வரவேற்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் சேவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் பூரண்டும் இங்கேன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதயம் தோழி பரிசேலோரெம்பவாய். திருச்சிற்றம்பலம். ராம் ராம். நீங்க பாடினது என்ன ராகம்னு தெரியுமா? பூபாலம். பூபாலம். வெரி குட், வெரி குட். நான் கொஞ்ச நாளா பாட்டு எழுதிட்டு இருக்கும் போது இது எப்படி பெரியவா மேல எழுத ஆரம்பிச்சுன்றதும் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். பின்னாடியிலேருந்து அவர் தான் இயக்குறார், முன்னாடி இருந்து அவர் தான் இயக்குறார். குலகுரு காஞ்சி மகாபீட்டம் நம்ம எல்லாருக்கும் குலகுரு அவர் தான். நம்ம எல்லாருக்கும் உங்களை நானே சேர்த்துன்னு விட்டேன். சில பேருக்கு சிருங்கேரி மடமா இருக்கலாம், சில பேருக்கு காசி மடமா இருக்கலாம். எனக்கு சங்கர மடம் காஞ்சிபுரம். அவ்வளோ தூரம் பெரிய காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி போயிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு புது பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் இயல்பாகவே கொஞ்சம் உடம்பு வணங்காதவன். சுவாமியே நம்மக்கிட்ட வந்தால் தான் பார்க்கணுன்ற அளவுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு கூட சொல்லலாம். ஆனால் பாட்டுக்கிட்டு எழுதுவேன். முருகனுக்கு மட்டும் எழுதிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு இப்படி தான் ஏதோ ஒரு முருகருக்கு பாட்டு எழுதிட்டு இப்படி பாடுறதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். மேலேருந்து இதை பார்க்குறாரு, அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோலேருந்து பார்க்குறாரு. நூறாத்தில் இருக்கச்ச பார்த்துட்டு இருந்தேன். ஏன்டா எனக்கு எழுத மாட்டியான்னு கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு முதல்ல கொஞ்ச நேரம் புரியல. அப்படி கேட்ட மாதிரியே இருந்தது. ஏன்டா எனக்கு எழுத மாட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. நம்ம குருவாச்சே, மகாபிரிவாளாச்சே, இவருக்கு நம்ம எழுதுற அளவுக்கு நமக்கு அனுகிரகம் இருக்குமான்னு தெரியல. ஆஹா அப்படின்ட்டு அன்னைக்கு இன்னும் தோணிட்டு கரெக்டாக அன்னைக்கு மகாராஜா ராகம்னு ஒன்று இருக்கு. ராகங்களில் மகாராஜா சங்கராபரணம், ராகங்களின் மகாராணி கல்யாணின்னு சொல்லுவாள். மகாராஜா சங்கராபரணம்னு சொல்லுவாள். ஒரு ஒரு ராகத்துக்கு ஒரு இயல்புக்காக சொல்லுவாள். ராகங்களில் மகாராஜா சங்கராபரணம் அதில் ஆரம்பிக்கணும்னு தோணித்து இது எழுதி கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கலாம். அந்த 3 வருஷம் 4 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருஷா வருஷம் ஐ மீன் ஒரு ஒரு அனுஷத்துக்கும் மாதம் மாதம் நான் அந்த ஒரு பாட்டு எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. நடுவில் ஒரு தடவையோ 2 தடவையோ மிஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஆற்றுல ஒரு அசந்தர்ப்பமோ இல்லை அன்னைக்கு போன வாட்டையும் சொன்ன மாதிரி அனுகிரகம் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தடவை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதம் எழுதவே முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் சிலதெல்லாம் கிடைக்கல. நான் எல்லாத்தையும் கம்பெனி மாதிரி போட்டால் ஒரு மாதம் 2 மாதம் கிடைக்க மாட்டேங்கிறது. ஃபேஸ்புக்கில் சேர்த்து வச்சுருங்க, இல்லை நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதனால் எனக்கு சீரியல் நம்பர் சொல்ல தெரியல எத்தனை தடவை பாடியிருப்பேன்ட்டு. பட் டெஃபினட்டாக தெரிஞ்சு இது முதல் பாட்டுங்கிறதுனால இது நல்லா ஞாபகம் இருக்குது. சங்கராபரணம். நீங்கள் வேறு பூபாலம் பாடினாலும் இப்போ நான் சங்கராபரணத்தை தேடி பிடிச்சி பாடணும். சங்கராபரணத்தை தேடி பிடிச்சினா மனசில் கொண்டு வரணும் இல்லையா, ராகத்தை கொண்டு வந்து பாடணும். பெரியவாச்சாரணம். ந ந ந ந ந ந சரோஜதள நேத்ரி ஹிமகிரி புத்ரி. இதான் முத்ரை, சங்கராபரணத்தோட முத்ரை. சியாமசாஸ்திரியோட கிருத்தியில் வருது. ஏன்னா இருக்கு பெரிய பெரிய பாட்டெல்லாம் இருக்கு. தியாகராஜ கிருதி பாட்டு இதை எழுதாத பெரியவாளே கிடையாது.
தீர்க்கமாக எழுதாத பெரியவாயே கிடையாதுன்னு. அதில் அடியனோட சின்ன இது ராக வாச்சக தோஷ க்ஷந்தவ்யக அவ்வளோதான் சொல்ல முடியும். காஞ்சியிலே ஒரு திவ்ய ஸ்வரூபனை, காஞ்சியிலே ஒரு திவ்ய ஸ்வரூபனை காத்திருந்தேனோ கண்டிட வேணும். காஞ்சியிலே ஒரு திவ்ய ஸ்வரூபனை காத்திருந்தேனோ கண்டிட வேணும். வாஞ்சையுடல் அந்த மாமுனி விழிமலர் பொழிந்திடும் கருணையில் நனைந்திடல் வேண்டும். காஞ்சியிலே கருணாமூர்த்தி சங்கர கீர்த்தி காமாட்சியல்னை அருந்தவம் சாட்சி. கருணாமூர்த்தி சங்கர கீர்த்தி காமாட்சியல்னை அருந்தவம் சாட்சி. கல்லும் கரைந்திடும் அவர் பதம் பணிந்தால் பாவங்கள் தொலைந்திடும் அருளொளி நிறைந்தால். காஞ்சியிலே ஒரு திவ்ய ஸ்வரூபனை குலகுரு மகான் ஸ்ரீ பெரியவ துணையில் குவலயம் செழிக்கும் குடிகளும் தழைக்கும். குலகுரு மகான் ஸ்ரீ பெரியவ துணையில் குவலயம் செழிக்கும் குடிகளும் தழைக்கும். பாலன் பணியும் பரமன் காட்சியில் ஞாலம் காக்கும். ஜெய ஜெய சங்கரம் ஞாலம் காக்கும். ஜெய ஜெய சங்கரம் ஜெய ஜெய சங்கரம் ஹர ஹர சங்கரம் ஜெய ஜெய சங்கரம் ஹர ஹர சங்கரம் ஹர ஹர சங்கரம் சிவ சிவ சங்கரம். காஞ்சியிலே ஒரு திவ்ய ஸ்வரூபனை காத்திருந்தேனோ கண்டிட வேண்டும். காஞ்சியிலே ஒரு திவ்ய ஸ்வரூபன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஆ, 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 பெரியவாச்சரணம். ஜெய ஜெயசங்கர. இன்னி வரைக்கும் ஹர ஹர இன்னி சங்கர. வரைக்கும் பாட வச்சுட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் பாட வச்சுட்டு இருக்கார். எப்படியாவது கொடுத்துடுறாரு ஒரு பாட்டை. எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. அது நல்லா வந்தாலும் நல்லா வரலனாலும் அவரோட கருணை தான். இந்த சமயத்துக்கு இது போரும்னு அவர் நினைச்சாருன்னா அதை எடுத்துப்பார். சில பாட்டெல்லாம் நிஜமாவே நல்லா வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது போக போக அடுத்த எபிசோட்ல சப்சிக்வெண்ட் எபிசோட்ல தெரியும். பைதுவே இந்த எபிசோட் நம்பர் நீங்க முன்னாடி சொல்ல விட்டுட்டு இது 5ன்னு நினைக்கிறேன். ஆமா. சொல்லும்போது எபிசோட் நம்பர் 5ன்னு சொல்லுவேன். நான் டேட் சொல்லுவேன். அது ரெண்டுமே சொல்ல மறந்து போயிட்டோம். எபிசோட் நம்பர் 5 தினம் 26/6/2025 குருவாரம் வியாழக்கிழமை. குருவே சரணம். குருவே சரணம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பா. நன்றி. ராம் தேங்க்யூ. ராம் ராம்.